முன்னாடி புண்ண வாங்கணும் குருவே உருவ முடியாது 3 நாளைக்கு குருவே குருவே ஐயா உங்க திருவடி காத்துக்கு 1000 கோடி வணக்கம் வந்த நமஸ்காரம் ஒண்டி நமஸ்காரம் பண்டி நமஸ்காரம் பண்டி அடிக்கலான்னு பார்த்தா நீ குறைக்கட்டும் நெப்பு கட்ட புண்டியாட்ட நீ வர பக்காவளி பிரிய மட்டும் சொல்லி போடுவேன் கழுத்திலே ருத்ராசப்பட்ட கழுத்திலே கொட்டை சஞ்சனா கட்டை என்ன காலகத்துல பிறக்க வைத்து காணாம மறைந்து போனவன் நீதானே மாயமா மறைஞ்சு போறேன் நான் உன்னை பிறக்க வைத்த ஒரு அப்பன்மலை உன் தாய் கிடையாது நான் திரு புகழ்ந்து என் பெயர் நாரத மகா பேர் நாரதம் நாரத மகாமணிவன் என் பெயர் நாரதன் 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 செஞ்சாரி செஞ்சாரி என்ன பிறக்க வைத்த தந்தையார் நீ கிடையாது நான் கிடையாது அப்படி என்றால் திருவாரத்தையே ஒரு வெளிப்படுத்துக்குள் சுற்றி வரக்கூடியவன் ஏன் நாரதா அடிக்காமல் இருந்தால் என்னை பேசாம அமைதியை கேட்டால் உனக்கு 6 அப்பன் உனக்கு 6 அம்மா நீ எப்படி பிறந்த ஒண்ணு உன்ன விளக்கு மாவா விளக்குமா விளக்குமா யார் என்பது உனக்கு தெரியும் நான் உனக்கு நன்மை செய்யவில்லை உனக்கு நன்மை ஆமா உனக்கு வழிகாட்டு உன்னை நம்பலாமா உன்னை நம்பலாமா என்னை நம்பினால் உன்னை மேல அனுப்புவதில் வேலையாகும் என்னை நம்பினவரை நான் சரதான அவங்க மேலே அனுப்புவேன்
அப்படி நடிக்க முடியும். ஏண்டா? நாரத போகணும்னா கனகம் என்பா. நாரத போற பக்கம் கள்ளக்காரனாவே இருக்கிறான். என்ன காது பிரியாணி பிரியாணி மண்டை நானும் சரியான கணக்காரன் நாய் போட்டு உண்மையாக நிச்சயமாக என்ன பிறக்க வைத்த தாய் உனக்கு தெரியுமா? நன்கு தெரியும். நன்கு தெரியுமா? மீன் தெரியும். நன்றாக தெரியும். நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக மண்டை மேல சத்தியமா தெரியுமா? மண்டமாருக்கு தலைவலி முடிச்சு போடுறது. தலைவலி முடிச்சு போடுறது. கட்டிட்டு வந்து பெருக்கான வச்சு கட்டின மாதிரி உன்னை போட வச்சுக்கிற தப்புடா. சேர்றா நீ அழைத்துல அப்படி போன உடனே மூத்திரம் என்ன பிறக்க வைத்த தாயந்தீர்களா தந்தையோ வெள்ளிகிரி ஆகக்கூடிய அந்த கைலாசநாதன் வெள்ளிகிரி சிவபெருமான் அப்பன். சிவன் அப்பன் அம்மா பார்வதி அம்மா. ஏண்டாடே ஓய் கேள்வியில நைவடி உண்டால் கேட்பாருக்கு நம்ம அதிகா இருந்திருந்தும் தேவர்கள் பாரதத்தை செய்யக்கூடிய அந்த சிவபெருமான் இந்த பூராத்தில் இருக்கக்கூடிய அசுரனாகி எனக்கு எப்படி தந்தையாக முடியும்? அப்படிகள் அதாவது சிவனுக்கு சக்திக்கும் அதாவது வாக்குவாதம் ஏற்படுத்தி அதாவது சக்தி நான்தான் பரிவில்லா சிவன் நான்தான் பரிவின்றார். சிவனுக்கு கோபம் வந்து அவர் சிவன் நெற்றியில் இருக்கும் நெற்றிக்கிட்ட திறந்து அந்த உமா பார்வதியை எரிக்க முயன்று வைத்தார். அப்படி எரிக்கும் போது சக்தி ஓடி அந்த வெள்ளிகிரி மலை பாறையில ஓடி உட்கார்ந்து மறைந்து கொண்டார். ஆமா பாறையிலயா? ஆமா பாறை அடியில. அப்ப அந்த சிவனுக்கு அப்ப சிவன் நெட்டிக்கிறதுக்கு போது பார்வதி போய் அப்பா ஏன்டா இப்ப கிளம்பிட்டீங்க? வருவாங்கடா ஒண்ணு போயிடுவாங்க. அப்ப சக்தி போய் பாறையில் மரப்பிலே அதான் மருந்து கொண்டார் பூமியிலே. அப்ப சிவனை நெட்டி அந்த சுபாலியும் அந்த பொறி போய் ஒரு பானமான பிடிச்சி பட்ட உடனே அந்த நெட்டு சுபாலிக்கு வழியாக இந்த பாலகன் திடீரென்று நீ வந்தார். ஆமா உடனே சக்தி பூமியில் மடிந்தார் சிவன் வெள்ளியில் மடிந்தார். அப்படி ஒண்டி ஒருவனாக அழுது கொண்டிருந்தாய். உனக்கு என்ன பெயர் தெரியுமா? எனக்கு என்ன பெயர்? அப்படிகள் அதான் பரமனுடைய நெற்றி சுவாலத்து வழியாக இந்த பாரமேல பிறந்தபடியால் ஒரு கேது பிறகு எடுத்து வந்த உனக்கு பெயர் பரம கேதனே. நான் வாழ்ந்திருந்தாலும் நீ தனிமையில் அழுது கொண்டிருந்த என்ன பிறக்க வைத்து கேடுகிட்ட ஐவாய்க்கு பசங்க என்ன தனிமையில் விட்டு வெள்ளிங்கிரி போயிருக்கிறான். ஆமா எப்பயே போறேன். ஆமா நான் எப்பயே போறேன். உனக்கான ஓத்தவன அதையும் விட்டுக்கிறே நீ கரெக்டாய் திரும்ப கரெக்டா தெரிஞ்சாரு உன்னால இல்லாத விட்டுறாங்க. அப்பா வெள்ளிங்கிரி போறது வருதுல எப்பயே வெள்ளிங்கிரி போய் சிவபெருமான என்ன பிறக்க வச்சு தனிமையில காணத்துல கேடு கட்டவனே அந்த வாதக்காரன் அடிச்சு உதச்சு அதாவது செய்யறேன். ஒன்னால முடியாது. பகையாளி உறவாடிதான் எடுக்கணும். அதாவது எப்பவுமே முள்ள முள்ள எடுக்கணும். வயிறு வயிறத்தால இருக்கணும். இங்கிருந்து போனீங்கன்னா உங்களுக்கு சக்தி கிடையாது. நீ போய் வணங்குற அதாவது பிறந்த வரலாறு எல்லாம் உங்க அப்பா எடுத்து சொல்றேன். மகனு ஏத்துக்குவாங்க. ஏத்த பிறகு நீ வர எப்படி வாங்க தெரியுமா? எப்படி வரத்தை வாங்கினாதான் இது ஜெயிக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அசுரனை கொண்டிருக்கிறான். ஆமா சூதுமா இருக்கும். ஆமா அதனால் அப்ப வர எப்படி வாங்க தெரியுமா? அந்த ஒன்னானபடி சக்தி அந்த உமா மகேஸ்வரி பூமியில மறைந்தவள் ஒரு சமயபுரத்து மாரியம்மனா பிறந்தாதான் என்ன கொல்ல முடியும் வர வாங்கணும். மறுஜென்மம் பிறந்து ஆமா பூமியில மறைஞ்சிட்டா அந்த சக்தி மீண்டும் மேலோக வரணும்னா அவர் சமயபுரத்து மாரியம்மனா பிறக்கணும். அப்பதான் என்ன கொல்ல முடியும். அப்படியே வர வாங்கிடணும். இல்லன்னா உன்னை கொண்டு போடுவாங்க. அப்படியா? செத்து போயிருவேன். மார்க்கமாக பேசி அவரிடம் தந்தையே அதாவது மகனுக்கு உறவாடி வரத்தை வாங்கிட்டு இந்த
இந்த கைலகிரி மலை நீ கைப்பற்றிட்டால் அவங்க நாட்டோட துரத்திடணும். சபாஷ் 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 என்ன கம்பெனி பூ வாத்தம் அதாவது இங்க வெளிக்கு போறேன் வாங்க மணிங்க அப்பாங்கறேன் நீ யாரானு கேட்பாங்க உன்னை முறத்தை வாங்கிக்கிறேன் முறை ஒரு கொடுத்தாங்க போய் ஆயிட்டு ஏழு பிள்ளைகள் வேணும் உன்னை போய் வரத்தை வாங்கிக்கிறேன் வரத்தை வாங்கி கொண்டால் போலாமா அவனை அப்படியே ஓடு ஓடி அடிக்கிறேன் என்ன போட்டீங்களே ஓட கொடுத்து ஓட அடிக்கிறேன் ஓடையில பார்த்து அடிக்க ஏங்க ஓடல பார்த்தா இப்படி வாங்க போறோம் ரெண்டு பேர்த்து ஒடையே சுத்தா சரியா போயிடும் ஒடையே தட்டி வாயா போலாம் எனக்கு ஏதாவது உதவி தேவையா அடிக்கடி ஒரு நெருக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எங்களுக்கு ஏதாவது உதவின்னு கேட்ட வாங்க போது நிக்கணும் வரக்குள்ள வர்றப்பெல்லாம் ஆளுக்கார கட்டிங் வைக்கிறது அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காருங்க தானே வராது விட்டு அப்படியே உட்காரு அந்த